எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நாதன். இன்றைய வீடியோவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஃபார் ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன் என்ற சீரீஸில் லெசன் 4 பற்றி பார்ப்போம். நாங்கள் தொடர்ந்து ஒரு சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக் பண்ணுறோம், நம்ம இந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா இந்த ப்ராஜெக்ட்லன்றதை, மெயின்லி சோலார் பிவி ரிலேட்டட் ப்ராஜெக்டில் எப்படி டிசிஷன் மேக் பண்ணுறோம்ன்றதை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். அதுக்குரிய தேவையான பேசிக் தியரிஸ் அந்த ப்ராக்டிசஸை தந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் வந்து என்பிவி டெக்னிக்ஸ் இன்னும் ஒரு கொஸ்டினை இங்கே எக்ஸாம்பிள் கொஸ்டினை செய்ய போகிறோம். இப்போ கொஸ்டினுக்குள்ள போகலாம். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வித் 4 years லைஃப் அண்ட் காஸ்ட் ஆஃப் 225,000 2,25,000 ரூபா ஜெனரேட்ஸ் ரெவன்யூ ஆஃப் 48,000 in first year, 67,000 in second year, 95,000 in third year and 110,000 in fourth year. If the discount rate is 15%, can the project accepted? ஸோ என்ன கொஸ்டின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்டில் 225,000 நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு சோலார் பேனல்ஸ் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கொள்வோம். 225,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 48,000 கிடைக்குது, செகண்ட் இயரில் 67,000 கிடைக்குது, தேர்ட் இயரில் 95,000 கிடைக்குது, ஃபோர்த் இயரில் 110,000 கிடைக்குது. இந்த டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 15%. இந்த ப்ராஜெக்ட் அக்செப்டபிளான்னு கேட்கணும். இப்போ இது எக்ஸாக்ட்லி சோலார் பேனல் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. சோலார் பேனல் ப்ராஜெக்ட்னா நாங்கள் 25 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன். அப்போ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன். 20 வருஷமும் ஒரு வருஷத்துக்குரிய ரெவென்யூவை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது நான் வந்து ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஒரு 4 வருஷ ப்ராஜெக்ட் ஒன்று இந்த எக்ஸாம்பிளில் போட்டுருக்குறோம். அப்போ இது முதலாவது இந்த இப்படி ஒரு கொஸ்டின் நாங்கள் பார்த்தோன்னே நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயம் வந்து அதுக்குரிய கிடைக்கிற டேட்டாவை சும்மா இதை ரீட் பண்ணிக்க எங்களுக்கு இதை வந்து எப்படி மூவ் பண்ணுற அடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஃபர்தர் கொண்டு போகிறேன்ட்டு குழப்பமாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ முதலாக எடுத்தோன்னே அதில் உள்ள டேட்டாஸ் எடுத்துருவோம். டேட்டாஸ் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 225,000 ஒரு டேட்டா. பீரியட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது ஒரு டேட்டா. இது வந்து என்னோட டேட்டா. இது வந்து என்னன்னு சொல்லுவோம் இதில் ஈக்குவேஷனில். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரெவென்யூ ஒரு டேட்டா, செகண்ட் இயர் ரெவென்யூ ஒரு டேட்டா, தேர்ட் இயர் ரெவென்யூ ஒரு டேட்டா, ஃபோர்த் இயர் ரெவென்யூ ஒரு டேட்டா அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் இது ஒரு டேட்டா. இதை ஆர்ன்னு சொல்லுவோம் இந்த ஈக்குவேஷன். அப்போ இதான் இந்த சிம்பிள். நாங்கள் முதலாக தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். இப்போ இந்த சம்பவத்தை ஒரு கேஷ் ஃப்ளோவில் காட்ட வேண்டியிருக்கு. அக்கௌண்டிங் படிக்கிறாங்க, எப்பயுமே கேஷ் ஃப்ளோ உண்டு. இப்போ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ கேஷ் ஃப்ளோவில் காட்டுறோம். அப்போ அந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் மட்டும் வெரி சிம்பிள் டயக்ராம் நான் சொல்கிறது. இப்போ கேஷ் அவுட்ஃப்ளோவை கீழே காட்டுவோம். இது கேஷ் அவுட்ஃப்ளோ என்ன நடக்குது, 225,000 எங்கள்ட பாக்கெட்லேருந்து வெளியே போகுது. அதாவது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது 0th டைம் லைன். ஃபர்ஸ்ட் இயரில் எங்களுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்க போகுது. ரெவென்யூ அப் அரோவில் காட்டுவோம், அதாவது மேல் நோக்கி அரோவில் காட்டுவோம். 48,000 வந்து ரெவென்யூ கிடைக்கும். செகண்ட் இயரில் என்னமோ ரெவென்யூ கிடைக்க போகுது, அது 67,000 கிடைக்க போகுது. தேர்ட் இயரில் என்னமோ ரெவென்யூ கிடைக்க போகுது, அது வந்து 95,000 கிடைக்க போகுது. அடுத்தது ஃபோர்த் இயர், சாரி திஸ் இஸ் தேர்ட் இயர். இது தேர்ட் இயர், இது செகண்ட் இயர். ஃபோர்த் இயரில் லாஸ்ட் இயரில் கிடைக்க போகுது 110,000. இப்போ இதை பார்த்தோன்னா சில பேர் வந்து ஓகே நல்ல ப்ராஜெக்ட் போல இன்வெஸ்ட் பண்ணிடலாம்னு யோசிப்பிடும். அப்போ இதை வந்து பிளைண்டாக நாங்கள் வந்து டிசிஷன் மேக் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு வருஷம் கிடைக்கிற காசை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ சும்மா வெறும் இந்த காசை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 110,000 ப்ளஸ் 95,000 205,000 205,000 ப்ளஸ் 67,000 எங்களுக்கு அதிலே 267 272 இங்கே ஒரு 50 பார்த்தோம்னா அரௌண்ட் 50 பார்த்தோம்னா 320 சம்திங் வந்துடும். அதாவது 300,000க்கு மேலே வந்துடும். எங்களோட டோட்டல் காசு வந்து 300,000க்கு மேலே வந்துடும். ஆனால் இது வந்து எப்போ கிடைக்கிற காசு ஃப்யூச்சர் வேல்யூ. இதை நாங்கள் வந்து இது ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து இது ஃப்யூச்சரில் கரன்சி வந்து மணி லாஸ் ஆகும். அப்போ இந்த சும்மா அதாவது இந்த என்பிவி என்ற டெக்னிக்கை படிக்காதாக என்ன செய்யணும்னா, இந்த இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம்னு யோசிச்சிடணும். மிஸ்டேக்காக யோசிக்க சான்ஸ் இருக்குது. இது ராங். அதாவது இது ஆக்சுவலாக இது வந்து ராங். இந்த மெத்தட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு கிடைக்க பிறகு நம்ம வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு வழங்கும் 4 வருஷத்துக்கு பிறகு கிடைக்க போகிற காசுன்ற ஆக்சுவல் பெறுமதி இன்றைக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக இது 110,000 இல்லை. இன்றைய
நாளில் இதோட ப்ரைஸ் வந்து பயங்கர குறைவாக தான் இருக்கும். அதான் இந்த கான்செப்ட். அப்போ இதில் என்ன அடுத்து செய்ய போகிறோம்னா, இதில் ஒவ்வொரு வருஷத்துக்குரிய கிடைக்கிற ரெவென்யூவையும் நாங்கள் வந்து 0th டைம்லைன், அதாவது ப்ரெசன்ட் டைம்லைன், ப்ரெசன்ட் வேல்யூன்றது 0th டைம்லைனில் கொண்டு போகிறோம். அப்போ எப்படி கொண்டு போவோம்? ஈக்குவேஷன் மூலமாக கொண்டு போவோம். செகண்ட் இயரில் கிடைக்கிறதையும் 0th டைம்லைன் கொண்டு போகிறோம். தேர்ட் இயரில் கிடைக்கிறதும் 0th டைம்லைனில் கொண்டு போகிறோம். ஃபோர்த் இயரில் கிடைக்கிறதையும் 0th டைம்லைன் கொண்டு போகிறோம். அதுக்கு என்ன, ஒரே ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ divided by 1 plus r to the power n. இது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயருக்குரிய ரெவென்யூவை ப்ரெசன்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணோம்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு கிடைக்க போகிறது 48,000 டிவைட் பை 1 ப்ளஸ் ஆர்ன்றது எங்களுக்கு 0.15 தந்திருக்கிறோம் டு த பவர் ஃபர்ஸ்ட் இயருடைய என் வந்து 1. இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். 48,000 டிவைட் பை 1.15. இதை டிவைட் பண்ணால் எங்களுக்கு ஆன்சர் வரும். இதே மாதிரி செகண்ட் இயருக்குரியது PV1 வைப்போம். இது PV1. PV2 வந்து என்னண்டாக்கும் 67,000 டிவைட் பை 1 ப்ளஸ் 0.15 டு த பவர் 2. எப்படி செகண்ட் இயருக்குரிய, எப்படியோ ஒரு இயருக்குரியதை கண்டுபிடிக்கலாம். இதை நாங்கள் வந்து இப்படி தனித்தனி ஒவ்வொரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறது பதிலாக ஒரு டேபிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தா இதை வந்து ஒரு டேபிளாக ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அதை நாங்கள் அதே ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுற இந்த 1 ப்ளஸ் எதாவது டிவைட் பண்ணுறோம். இது ப்ரெசன்ட் வேல்யூ, இது ஆக்சுவலி ப்ரெசன்ட் வேல்யூ, இது ப்ரெசன்ட்டுடைய இதை அப்படியே விட்டுறோம். இது ஃபர்ஸ்ட் இயர். அப்போ n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4. அப்போ இது வந்து இந்த ஃபேக்டர் என்னண்டா வந்து இந்த 1 ப்ளஸ் ஆர் டு த பவர் என்னன்னு சொல்கிறோம் தானே, அதான் இந்த ஃபேக்டர். இந்த 1 ப்ளஸ் 0.15 டு த பவர் 1. அப்போ இதான் 1 பாயிண்ட், அதாவது டிவைட் பண்ண 1 பை 1 ப்ளஸ் 0.15 டு த பவர் 1. இதான் இந்த ஃபேக்டர். இதை டிவைட் பண்ணுறது தான் இது. இதை டிவைட் பண்ணிட்டு வர்றதால இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 ஓவர் இந்த ஆன்சர் தான் 0.86967. இதால் இதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கும். இதே எங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ அடுத்தது வந்து என்னாக்கும், இதை இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ பை 1 ப்ளஸ் ஆர் டு த பவர் n தானே. இப்போ சிம்பிளாக நாங்கள் சொல்ல போனால் 1 ஓவர் 1 ப்ளஸ் ஆர் டு த பவர் என்னை வந்து ஒரு ஃபேக்டராக வச்சுக்கொண்டு, இதை ஒரு ஃபேக்டராக வச்சுக்கொண்டு ஃபியூச்சர் வேல்யூயை மல்டிப்ளை பண்ணலாம் தானே. இதுதான் சிம்பிள். அப்போ ஒவ்வொரு டைமும் நாங்கள் இந்த ஃபேக்டரை மட்டுமே கால்குலேட் பண்ணி இந்த டேபிளில் போடப்போம். அதான் இந்த ஃபேக்டர்ஸ் போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ இதை வந்து மெட்டமாயும் செய்யலாம், தனித்தனி ஈக்குவேஷனாக செய்யலாம். எங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கூட்டேக்க நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து இந்த ப்ரெசன்ட் வேல்யூ இது ப்ராக்கெட்லேருந்து மைனஸ் வரும். அக்கௌண்டிங்கில் எப்போயும் ப்ராக்கெட்டில் உள்ளது மைனஸ் வரும். இதெல்லாம் ஆட் பண்ணி கூட்டி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு நெகட்டிவில் இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெகட்டிவில் கிடைச்சா என்ன மீனிங், நாங்கள் இப்போ லாஸ்ட் இதில் பார்த்துனாங்க நெகட்டிவில் கிடைச்சா நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நாட் டு கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இஃப் யூ மேக் இன்வெஸ்ட்மெண்ட் வி வில் லூஸ் மணி. இதை மேனுவலாக செய்யலாம். அப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக கணக்கை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒன்றையும் தனியாக செய்து கொள்ளலாம். ஈஸியாக சிம்பிளாக சொல்லலாம். இந்த ஒன் இது வந்து 1.15 வந்து 1 ப்ளஸ் ஆர் டு த பவர் 1. அப்போ 1 ப்ளஸ் 0.15 டு த பவர் 1 திஸ் ஈக்குவல் டு 1.15. அடுத்து இங்கே 2 வந்து எப்படி வருது, 1 ப்ளஸ் ஆர் டு த பவர் 2. அப்போ 1 ப்ளஸ் 0.15 டு த பவர் 2 1.15 டு த பவர் 2. இது சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். இப்படி கொண்டு அப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இப்படியே ஒன்றும் கிடச்சிட்டு ஆன்சர்ஸ். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்க என்னது, இது இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸில் இருக்குது, ரெவென்யூ எல்லாம் பாசிட்டிவ், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ரெவென்யூ எல்லாம் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ரெவென்யூ கிடைக்குது, எல்லாம் பாசிட்டிவ் கிடைக்குது. ஆட் பண்ணிக்க எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து நெகட்டிவில் வருது. இது நெகட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ். அண்டா என்ன மீனிங், NPV less than 0.
and it is not advisable to invest. I mean, do not invest in this project. If we invest, we lose the money. அதாவது நாங்கள் வந்து பணத்தை இழப்போம். ஏன்னா வந்து 15%ல் மணி வேல்யூ இழந்து கொண்டு போகுது. ஒவ்வொரு வருஷம் 15%ல் மணி வேல்யூ இழந்து கொண்டு போயிருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரீஸில் இந்த இது நடக்கலாம். 15%, இப்போ 10% நினைக்கிறேன். எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் 15-20%ல் மணி வேல்யூ லாஸ்ட் ஆகி கொண்டு இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் இப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ராங். ஐ மீன் இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட். ஐ மீன் நாங்கள் எவென்ச்சுவலி நாங்கள் 1242 லூஸ் பண்ணுவோம் இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண. இதான் இந்த சம்மரி. ஆனால் நாங்கள் வந்து இந்த நாலேஜ் இல்லாமல் சும்மா பார்த்தோம்னா எங்களுக்கு 300,000க்கு மேலே கிடைக்கிற மாதிரி தோணும். அதான் இந்த எஜுகேஷன் பர்பஸ், இதை படிக்கிற நோக்கம் வந்து இப்போ எல்லாத்தையும் ப்ரெசன்ட் வேல்யூ மணி, உண்மையான வேல்யூ, டுடேஸ் வேல்யூவில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கால்குலேட் பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத முடிவு எடுப்போம். அப்போ தேங்க்யூ வெரி மச். இதான் இந்த வீடியோன்ற சம்மரி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.